நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பழைய பொருட்களை சேகரிக்கிற வண்டிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு இந்த உடைஞ்ச வாளி, பிளாஸ்டிக், இந்த பழைய புத்தகங்கள்லாம் சேகரித்து கொண்டு எடைக்கு போட்டு காசு வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பொருள் சேர்ந்துருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே காலியான மது பாட்டிலுங்க, பிளாஸ்டிக் கப்பு, வாட்ரு பாட்டிலு, இன்னமும் பாட்டில் புறக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வண்டி பத்தாதுங்க, ஏன்னா அவ்வளோ பாட்டில் சேருது. இத்தனைக்கும் இது ஒரு சின்ன கிராமங்க. ஒரு கிராமத்தில் இவ்வளோ பாட்டில் சேர்ந்துருக்குன்னா, அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமத்துலையும் எவ்வளோ பாட்டில் சேருமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பாட்டில் தாங்க. வயக்காடு, ரோட்டு ஓரம், பாலக்கட்டை, பார்க்குற இடமெல்லாம் இந்த காலியான பாட்டில் தாங்க கிடக்குது. என்னோடய முந்தைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், நமக்கான அடையாளமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த பாட்டில் தாங்க விட்டுட்டு போகிறோம்.